சம்பந்தி சம்பந்தி. யார கூப்பிடுறாங்க? என் பொண்டாட்டி பேரு சம்பந்தி இல்லையே. சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, யாரையும் காணுமே. என்னம்மா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல போல இருக்கு, பதிலே காணோம். அதான் நானும். உங்களை வாங்கன்னு கூப்பிடுறதுன்னா நான் தான் கூப்பிடணும். வீட்டுல எஜமான் இல்லையா? நீங்க தேடுற ஆளு நான் தான். அப்ப நீங்க தேடிட்டு வந்தீங்களே ஆனந்த், அவனோட அப்பா. ஆமா, சம்பந்தி சம்பந்தின்னு யாரையோ கூப்பிட்டீங்களே, அது யாரு? நீங்களேதான். வாங்க சம்பந்தி, நீங்களேதான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பேன். ரொம்ப தமாசா பேசுறீங்க சம்பந்தி. ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். என் வீட்டுக்கு வந்து என்னையேவா? வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. தமாஸ் பண்ணாதீங்க நீங்க. வாங்க வாங்க. நம்ம வீட்டு முன்னாடி இவ்ளோ கார் நிக்குது. தெரியலையேடி. இவங்க யாருக்கு சம்பந்தி? என்னோட சம்சாரம். ஆனா ஆனந்தோட அம்மான்னு சொல்லலாம். வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. நாங்கெல்லாம் யாரும் இல்ல, உங்க சொந்தக்காரங்க தான். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி, வாங்க வாங்க உட்காருங்க. உன் பேர் என்ன? என்ன படிக்கிறமா? யாருங்க இவங்க? சம்பந்தி, இது என் பொண்டாட்டி, 2 பசங்க, 2 மருமக. இது என் பேரன் பேத்திக, இவங்கள விசுவாசிக. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன பத்தி சொல்லலையே. என் பேர் வெங்கட்ராஜ், இந்த குடும்பத்துக்கு தலைவன். ஊர்ல எல்லாரும் என்னை பெரியவர்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் விட்டீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கிக்குவேன். இது உங்க வீடு தானே? விசாலம் உட்காருங்க. எந்திரிமா. நாங்க எப்பவுமே இப்படித்தான். சின்ன விசேஷம்னால குடும்பத்தோட போவோம், குடும்பத்தோட வருவோம். அப்படியே பழகி போச்சு. குடும்பத்தோட போங்க, சந்தோஷம் தான். ஆனா இங்க எதுக்கு குடும்பத்தோட வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? எங்க பொண்ணுதான் உங்க பையனை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டல. ஏன் பையனே? ஆமா சம்பந்தி, என் பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப புடிச்சு போச்சுல்ல, அதான் பார்த்து பேசி முடிச்சிட்டு போலான்னு வந்தோம். நாம பெரிய மனுஷங்க, சின்னவங்களுக்கு ஒருத்தர் புடிச்சு போயிட்டா மரியாதையா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அத பேசிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். இந்தாங்க எங்க பொண்ணோட போட்டோ பாருங்க. நீ கூட பாருமா. వాళ్ళకి పిల్ల ఇష్టమైంది అక్క చూడు. మన శ్యామల నచ్చుకుండ పోతుందా, తన రతి కాదా? சொல்றத தமிழ்ல சொல்லுங்க. சம்மந்தி தப்பா எடுத்துக்க போறாரு. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, பொண்ண உங்களுக்கு புடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. நாங்க தெலுங்கு, பூர்வீக ஆந்திரா. பாஷை எதுவா இருந்தா என்ன, மனசு ஒத்து போயிருச்சுன்னா ஜாதி மதம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திரலாம். மாத்திக்குவா. சம்மந்தி, உங்க பையன் ஆனந்துக்கும் எங்க பொண்ணு சியாமலாக்கும் கல்யாணம் பண்றது முடிவு பண்ணியாச்சு. கல்யாணத்தை திருப்பதியில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்தாங்க தட்டை வாங்கி. திருப்பதியில கல்யாணம்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா சம்பந்தி, சொந்தமா ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அங்கேயே வச்சுக்கலாம். இல்லீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. தடன்னு வந்து தட்டை மாத்தீங்க உங்க பையனுக்கு கல்யாணம்னா.
அவனும் வரட்டுங்க, கலந்து பேசி முடிவு பண்ணி சொல்றோம். என்னது பேசி முடிவு சொல்றீங்களா? அப்பா மெதுவா பேசுங்க, பயப்படுறாங்க. நீங்க சொல்றது சரிதான். கல்யாணத்தை பேசித்தான் முடிவு பண்ணு. பேசுங்க, பேசி முடிவு பண்ணுங்க. ஆனா முடிவு மட்டும் சம்மதம் தான் சொல்லணும், வேற மாதிரி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பேசிட்டு நல்ல முடிவு தான் சொல்லுவாரு. நான் சொல்றது சரிதானே? சரிங்க சம்பந்தி, மாப்பிள்ள வந்தோடனே பேசிட்டு சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சம்பந்தி. உங்க பையன் எங்க வீட்டுக்கு மருமகனா வந்துட்டா அப்புறம் பாருங்க, அவர் அந்தஸ்து மரியாதை எல்லாம் கூடிடும். மாப்பிள்ள வந்ததும் பேசிட்டு நீங்க நல்ல நாளா பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க. சரி வரோம் சம்பந்தி. வர சம்பந்தி, வாங்க போலாம். நாங்க வரோம் சம்பந்தி. யாருங்க இவங்கெல்லாம் வந்து தட்ட மாத்துங்க சம்பந்தம் அது இதெல்லாம் பேசிட்டு போறாங்க? சத்தம் போட்டு பேசாத. உன் பையன் தான் பெரிய இடமா பிடிச்சிருக்கானே. ஏங்க அவனுக்கு தெரிஞ்சதே இது நடக்குதா? தெரியாமலா கரெக்டா அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்து மிரட்டிட்டு போறாங்க. அவன் தான் தினமும் போன்ல பெருமூச்சு விடுறானே. கழுத்தை பிடிச்சு கல்யாணம் பேசுறத இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அவங்கள பார்த்தா முரட்டு ஆளுங்க மாதிரி தெரியுதுங்க. நம்ம பையனுக்கு ஒத்து வருமா? அதுதான் கல்யாணம் ஆயிட்டா அவனோட அந்தஸ்து மரியாதையெல்லாம் கூடி போயிடும் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, அவனும் வரட்டும், ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம். வேற வழி தெரியலம்மா. அந்த ஆள் கட்டி பிடிச்சு பாசத்தை காட்டினதுல மூச்சே முட்டிச்சு தெரியுமா? சப்பா நீ போடி போடினா